பசு வந்து எங்களுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு உட்காந்து. அதனால் பசுவை வளர்க்குற முறையே இயற்கை முறை தனியாக இருக்குது. அதே மாதிரி கண்ணால் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் பன்னி வளர்க்குற இடத்துக்கு போயிருக்கேங்க? ஸ்மெல் எப்படி இருக்கும்? அதிகமாக வரும். நான் முதல்ல பன்னி வளர்க்குற இடத்துல போயிட்டு ஸ்மெல்லே இல்லாத இருக்கிற ஒரு இடம் நான் பார்த்துருக்கேன். பார்த்தா தான் நம்ப முடியும். அதே மாதிரி கோழி வளர்க்குற இடம் எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? அது மாதிரி மேயிற கோழி இல்லை, செட்டில் போட்டு நல்லா நாற்று அடிக்குமா? நல்லா முதல்ல எங்களை என்ன தெரியுமா, எனக்கு கோழி பண்ணைக்குள்ளே தான் விட்டுட்டு அது எடுத்து மூந்து பார்த்து சொன்னாங்க. நாங்கள் தயங்கிட்டே எடுத்து மூந்து பார்த்தா ஒரு வாசனை இல்லை. எங்களுக்கு இயற்கையாக வளர்க்குறது எப்படின்னு அதான் மாட்டு பற்றி ஒரு 2-3 ஐட்டம் சொல்ல போகிறோம். நாங்கள் பார்த்தது சொல்கிறோம், சரிங்களா? இங்கே உட்காந்துட்டு திரும்பி போனோடனே பழைய பருப்பு போகிறதுக்கு நான் நடத்தலைங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா நீ போய் ட்ரை பண்ணுங்கள், வேலை செய்யலைன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஒன்று சொல்ல போகிறது வேலை செஞ்சது தான், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணது தான். மாட்டை பற்றி சொல்லுங்கள் சார். மாட்டை பற்றி கண்டிப்பாக அதான் முதலே சொல்லிட்டேன். இயற்கை விவசாயம் வேறு, மாடு மட்டுமே வேறு, அது ஒரு தனி சயின்ஸு. நீங்கள் அதை பற்றியும் கொஞ்சம் பேச போகிறோம். ஏன்னா மாட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்த ஆள் என்ன சொன்னால், நாட்டு மாடு நல்லது தான், மற்ற மாடும் மோசம்னு சொல்ல முடியாது, வளர்ப்பு முறையில் தான் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு என்ன தீவனம் போடுறோன்னு தான் முக்கியம், சரிங்களா? தீவனம் போட்டால் அந்த மாடு வந்து நாட்டு மாடு ஏன் வேணும்னு சொல்கிறோன்னா, அது நம்ம ஊர் மாடு. வெளியூர் மாடு இங்கே போனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக செட் ஆகாது. அதுக்கு காய்ச்சல் வரும், இது வரும், மருந்து கொடுக்கணும். நாட்டு மாடு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வராது. அதுக்கு பல மாடு இருக்குது, நிறைய இருக்குது. இங்கேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க கூட்ட. நான் மாடு பற்றி அந்த இது எடுக்கல. என்னோடய ஃபேவரட் மாடு அங்கே கோயம்புத்தூரில் ஒருத்தர் காமிச்சார், மலைநாடு கித்தானு. அது காட்டு மாடு, வெறும் 5000 ரூபா தான் ஒரு மாடு. அது பேர் என்னங்க? மலைநாடு கித்தா. கித்தானா குட்டைன்னு அர்த்தம். மலைநாடுனா அது ஒரு ஊர், கர்நாடகா. இது வந்து ஒரு மற்ற மாடு மாதிரி ஒரு கமர்ஷியல் மாடு கிடையாது, காட்டில் வளர்கிற மாடு. அந்த காட்டில் வளர்கிற மாடு மலைநாடு கித்தான்னு பேர். இவ்வளோதான் இருக்கும். சரி, எல்லோரும் மாடு வச்சுருக்காங்கல்ல? எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாடு குட்டி போடும்? ஒரு வருஷம். முதல்ல எத்தனை வயசுல வந்து போட ஆரம்பிக்கும்? 2 வயசா, 1.5 வயசா? 2 வயசுக்கு மேலே தான் போடும். சரி, அது வளர்ந்து சரியாகிறதுக்கு இன்னும் 2 வயசு ஆகும், கரெக்டா? இந்த மாடு நான் சொல்கிற மலைநாடுக்கு தான் மொத்தமே இவ்வளோதான், சரிங்களா? பெரிய மாடு இவ்வளோ, குட்டி மாடு இவ்வளோ தான் இருக்கும். அது ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறேன். எந்த மாடாக இருந்தாலும் நான் கண்ணால் பார்க்காம பேசக்கூடாது, சரிங்களா? அதான் 13வது மாதத்தில் குட்டி போடும். 28 வயசு வரைக்கும் வருஷம் குட்டி போடும். அந்த குட்டி ஒரே வருஷத்தில் ஒரே வயசானோடனே அடுத்த குட்டி போடும். இருக்கிறதே இத்தனோண்டு தான் இருக்கும். அது காளை மாடும் இந்த சைஸ் தான். நான் நிறைய இப்போ புங்கனூர், வீச்சூர் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடு நான், ஏன்னா இது ஒரு இயற்கை மாடு, காட்டில் வளர்கிற மாடு. என்ன சாப்பிட்டாலும் இதுக்கு வந்து மாட்டுப்பட்ட வேணும். செல்லில் பார்த்துட்டீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, நேரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இத்தனோண்டு தான் இருக்கும். எவ்வளோ தான் சார்? ஐயா, அந்த காட்டு மாடுன்றீங்களா, அதெல்லாம் நம்ம வளர்க்கறதுக்கு அலோடா? மாடுக்கு எந்த புலி, சிறுத்தை அதெல்லாம் தான் வளர்த்தக்கூடாது. மாடு வளர்த்தலாம். இது வந்து தனி மாடு வந்து 5000 ரூபாய் தான். ஆனால் அந்த லாரி அங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். யாருக்காவது வேணும்னா நான் ஒரு நம்பர் தரேன், நம்பரே எழுதுறேன், கேட்டுக்கோங்க. யாருக்காவது ஃப்ரீயாக வேணும்னா ஒரு கோசாலை கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரே இது மாடு வெட்டக்கூடாது, அவ்வளோதான். கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்பர் எழுதுனா சம்பத்து ஐயா உங்ககிட்டே சொல்லிங்க. வேணா எல்லாரும் வேணும்னா இந்த ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரி, நம்பர் எல்லா நாட்டு மாடும் வச்சுருக்காங்க. மல்லாடுக்கு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்று செலவு கம்மி, ரெண்டாவது என்னன்னா ஐயா நீங்கள் ஒரு பழம் ஆரம்பிக்கலாம். காளை மாடுனா யாருக்கும் பிடிக்காது, ஆனால் நீங்களே சொல்லுங்களேன், மாட்டுக்கு மாத்திரம் ஏஐ பெரிய பெருந்தப்பு பண்ணது ஏஐ தான். அதுவும் இயற்கையாக வளரக்கூடிய ஒரு ஐட்டம். நீங்கள் இங்கே யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக வேணாம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் எல்லா வீட்லேயும் மாடு இருக்கும், காலி யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் மாடு, பாட்டி வீட்டில் மாடு இருந்திருக்கு.
இப்போ மாடு வந்து நான் எங்கேயோ போக வேண்டியிருக்கு. சரிங்களா? இல்லை சரி, இப்போதான் கோவிட் முடிஞ்சது. சரிங்களா? இப்போதான் கோவிட் முடிஞ்சது. முதல்ல எல்லாம் தடுப்பூசி எத்தனை பேர் போட்டுருக்காங்க? சரி, தடுப்பூசி எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? எங்களெல்லாம் வேற வழி இல்லை, போடலைன்னா நகர விட மாட்டாங்க. எனக்கு ஊசி தேவையில்லை, ஆனாலும் போட்டானோ சர்டிஃபிகேட் காமிக்கலன்னா போட மாட்டாங்க. சரிங்களா? தடுப்பூசி கண்டுபிடிச்சதே மாடுல இருந்தாங்க. முதல்ல 1796ல் ஸ்மால் பாக்ஸ்ன்னு ஒரு நோய். சரிங்களா? ஸ்மால் பாக்ஸ் நோய்க்கு எட்வர்ட் ஜென்னர் வந்து ஒரு பால் கறக்கிற அம்மாவுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸே வரல, ஏன் கேட்டுட்டு அதை ட்ரை பண்ணி தான் முதல் தடுப்பூசி வந்தது. 1740 முதல் தடுப்பூசி மாடுலேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? நம்ம நாட்டு மாடுக்கு இம்யூனிட்டி இப்போ வளர்க்கக்கூடிய மாடு தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கக்கூடாதுன்னு தான் தோணும். ஏன்னா பார்த்துருக்கேன். ரெண்டாவது ஐயா சொன்னது சரி, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லிட்டர் பால் கறந்தா மாடு வாங்குவாங்க அது சொல்லுங்க. ஒரு மாடு எவ்வளோ லிட்டர் கறக்கணும் அது சொல்லுங்க. சரி, 5 லிட்டர் கறந்தா ஓகேயா? மல்லாடிக்கு தான் 5 லிட்டர் கறக்கும். இந்த குட்டி மாடு 5 லிட்டர் கறக்கும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். காலையில் 1.5 2, மத்தியானம் 1.5. பொங்கனூரும் அதே மாதிரி தான். காலையில் 1.5 2 நான் கண்ணால் பார்த்தேன். பொங்கனூர்னால எதாவது வச்சிருக்காரு. எவ்வளோ கறக்குறது? நான் பார்த்த இடம் ரிஷி வேலியில் காலையில் வந்து கறப்பாங்க, மத்தியானம் வந்து குட்டி விட்டுருவாங்க. கண்ணுக்கு விட்டுருவாங்க. கண்ணு குடிச்சிக்கிட்டோன்னு அப்புறம் 4 பல்லு 2 பல்லு தான் பால் கறப்பாங்க. மிச்சம் வந்து கண்ணுக்கு விட்டுருவாங்க. சரிங்களா? 5 லிட்டர் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை நாட்டு மாடு. 10 லிட்டர் 20 லிட்டர் வேணும்னு கட்டாயம் இல்லைல்ல. 5 லிட்டர் தாராளமாக இந்த மாடு கறக்கும். நான் கண்ணால் ஒரு மாடு நான் வந்து சித்திரக்கூட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா நாட்டு மாடும் வச்சுருந்தாங்க. ஒரு மாடு ஒரு நாளைக்கு 27 லிட்டர் கறக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன தீவனம் தருவாங்க தெரியுமா? என்ன தீவனம் கொடுத்தா 27 லிட்டர் கறக்கும்? நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். கீர் பசு. ஆனாலும் காலையில் 9 லிட்டரு, மத்தியானம் 9 லிட்டரு, சாயந்தரம் 9 லிட்டரு என் கண்ணால் கறக்கிறது பார்த்தேன். மதி கறக்கிறது கீர். குஜராத்தில் கீர். என்னோட ஃபேவரட் பசு பாலுக்கு நல்ல டேஸ்ட் வேணும்னா நான் கோயம்புத்தூரில் ஒருத்தர் வச்சிருக்காரு. காங்கிரேஜன் ஒன்று. இவ்வளோ நம்ம காங்கேயம் காலை இல்லை, அதோட தாத்தாவோட தாத்தா கொம்பு இருக்கும். காங்கேயம் இருக்கா? டெய்லி 3 லிட்டர் தான் கறக்கும்ல. சரி, இந்த பசு வந்து டெய்லி 9 லிட்டர் கறக்கும். காங்கிரேஜ் இவ்வளோ பெரிய இது இருக்கும். அதுக்கு காங்கிரேஜ் இருக்குங்களா? எவ்வளோ கறக்குது? எத்தனை வருஷம்? ஆனால் அது 3-4 வருஷம் ஆகும் இருக்குது. மல்லாடுக்கு இதே மாதிரி நான் ஒரு பசுவாக பார்த்ததில்லை. ஒரே வருஷத்தில் கண்ணு போடுற அளவுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எல்லாம் 2-2.5 வருஷம். ஆனா மல்லாடுக்கு இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. சரி, முக்கியம் ஓகே. சரி, பசுவை பொறுத்த வரைக்கும் பால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஆனால் பால் மட்டுமே பத்தாது. சரிங்களா? நம்மாழ்வார் ஐயா எல்லாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு ஸ்பெஷல் மதிப்பு. அது தவிர பல பேர் பலது பண்ணியிருக்காங்க. ஆனால் உலகத்திலேயே சிறந்த இயற்கை விவசாயம் 2 பேர். ஒன்று கொரியாக்காரர் சோஹான் கியூர்னு ஒருத்தர், இன்னொன்று தாபோல்கர்னு ஒருத்தர் கணக்கு வாத்தியார் மகாராஷ்டிராவில். இவங்க 2 பேர் தான் எனக்கு ஸ்பெஷலாக வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நான் போய் ஏன்னா அவங்க எப்படின்னா உட்காந்து போய் செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து விடுவாங்க. இப்போ நான் எல்லாம் காமிக்க போகிறேன். ஒன்று நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் போய் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் வந்து இது வேணும்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, இது வேணால் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடையாது. நாங்கள் எல்லாமே இலவசமாக தான் பண்ணுவோம். ஒரே இது என்னென்னா பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி. சரிங்களா? அவ்வளோதான். பண்ணுறதுக்கு ரெடினா நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடி. என்ன கேட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடி. வரல, வேலை செய்யலைன்னா அதுவும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். வேலை செஞ்சதுன்னா அதுவும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். சரிங்களா? ஓகே. சரி, விவசாயம் விட்டு நிறைய பேர் ஏன் வெளியில் போகிறாங்க? லாபம் இல்லை.
லாபம் இல்லை. எவ்வளோ லாபம் இருந்தால் இருப்பேங்க? ஒன்றும் செய்யறதுலையா ஆணுங்க என்னவா சேத்துல கஷ்டப்பட்டு டீசெண்டா வெளியே போகலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை சார். அது என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைச்சா நீங்களாம் இருப்பீங்க? நாங்கள் தான் ஆரம்பிக்கிறேன் இப்போ. ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 மூட்டை இருந்தா 30 மூட்டை 50 மூட்டை. ஒரு மூட்டைனா 75 கிலோங்களா? 50 கிலோ 80 கிலோ 80 கிலோ. ஒவ்வொரு இடத்துல மாறுபடாது. 50 80 75. சரி 80ன்னு வச்சுப்போமே. 50 மூட்டை வேணுமா 80க்கு? 30 மூட்டை கிடைச்சாவே போதும் சார். 30 மூட்டை 80 அப்போ 2.5 டன்னா. சரி 2.5 டன்னு ரைட்டா? ஓகே. மகசூலோட நெட் ப்ராஃபிட் நிகர நெட் லாபம் ப்ராஃபிட் இல்லைங்க, நான் அதுக்கு தான் வரேன். நிகர லாபம்னு இருக்கணும். சரி. 50 மூட்டை 40 மூட்டைலாம் சொல்றாங்க. நான் அதுக்கும் வரேன். சரி லாபம் எத்தனை ரூபாய் இருந்தால் ஓகே? நாங்கள் தான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. சரி நம்மளுக்கு வந்து இயற்கையோ மருந்தோ கணக்கு இல்லை, லாபம் தான் முக்கியம். சரிங்களா? இயற்கையில் அதோட ஜாஸ்தி லாபம் வந்தால் ஓகேயா? சரி ஐயா, கரும்பு நிறைய யாரா கரும்பு போட்டிருக்காங்களா? நீங்க போட்டிருக்கீங்க. வேற யாரா போட்டிருக்கீங்களா? முதல்ல போட்ட சார். இப்போ நெல் போட்டிருக்கீங்களா? நெல் போட்டு. சரி நெல் எத்தனை மூட்டை வரும்? டன்னு கணக்கா சொல்லுங்க. தண்ணி கணக்கு தெரியும். ஒரு ஏக்கருக்கு 20 22 மூட்டை கிடைக்கும். ஒரு மூட்டை 50 கிலோவா? 80 கிலோ. 80 கிலோனா 1.8 டன். எல்லாருக்கும் அவ்வளோ வருதா? சரி இதுல ஒரு பெரிய இன்னைக்கு நான் சொல்ல போற கருத்துல 4 ஐட்டம் இருக்குங்க. ஏரி தண்ணி இருக்கிற ஊர்ல வர சார். சரி தண்ணி ஓகே. தண்ணி இல்ல ரைட் ஒத்துக்கிறேன். தண்ணி இல்லாம நெல் வளர்த்தினா சரியா? தண்ணி இல்லாம நான் வளர்த்தி காட்டணும் முடியுமான்னு கேட்பேங்க. அதை பத்தி பேசுவோம். கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நான் பார்க்கலன்னா பேசியிருக்க மாட்டேன். இங்க என்னெல்லாம் பேசுறான்னு நான் பார்த்தது தான். சரியா? கையால செஞ்சது தான், கண்ணால பார்த்தது தான். இந்த உழைப்புகள்ல இருந்து வெளியேறிட்டாங்க சார். மக்கள் வேலை செய்யறது கம்மி. அது ஏரியாவை பொறுத்தவரையிலும் இந்த 5 மாவட்டத்துல வந்து தனியார் முதலாளிங்க வந்து இங்கே கம்பெனிங்க வச்சதுனால எல்லாரும் வந்து வேனுங்களை வச்சு விவசாயம் பண்ணுற பெண்களையும் ஆண்களையும் எடுத்துன்னு போயிட்டு வேலை வாங்கிக்கிறாங்க. சரி அங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? அங்கே 10,000 15,000 20,000 கிடைச்சா இங்கே இருப்பாங்களா? இருப்பாங்க சார். ஆனால் இருக்கணும். அவங்க சொகுசான வாழ்க்கையாயிடுச்சு. விவசாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்றதுனால அதுலேருந்து வெளியேறி. சரி இங்கே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் நான் கன்சல்டிங் போயிருக்கேன். சரிங்களா? வேற ஹவுஸ்க்கும் நான் போயிருக்கேன். உள்ள பாக்ஸ்கான் இங்கே தான் இருக்குது. நான் தான் உள்ளே போயிருக்கேன். மேனேஜிங் டைரக்டர் கிளாஸ்மேட் தான். அங்கே உள்ள என்ன வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதுதான் சார். அங்கே வேலை செய்துட்டு ஒரு கேன்டீனில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதோட வந்து ஒரு 8 ஹவர் 10 ஹவர் வேலை செய்து போயிட்டாங்க. இன்னொன்னு சார், இன்னொன்னு இந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது ஒண்ணு கொடுத்து மக்களை வந்து உட்கார வச்சு விளையாட வச்சுட்டாங்க. பெண்களை உட்கார வச்சுட்டாங்க. ஆண்களுக்கு வந்து காலையிலேயே குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க கவர்மெண்ட். இதனால வந்து மக்கள் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஓபனா சொல்லி டாஸ்மாக் சொன்னது அது அந்த ரமேஷ்க்கு வீட்லயே செஞ்சாங்கன்னா பரவாயில்லையா? உழைப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. வீட்லயே செஞ்சா சாப்பிடுவாங்க, போக மாட்டாங்க. வீட்லயே செஞ்சா டாஸ்மாக் மிச்சம் இல்ல. ஆமா போக மாட்டாங்க. வீட்லயே செய்ய கத்து கொடுங்க. காசு கம்மியா இருந்தாக்க சாப்பிடுவாங்க சார். காசு ஒண்ணுமே இல்ல. சரி ஒரு பாட்டில் என்ன விலை? ஒரு பாட்டில் விலை 200 ரூபாய், 180. சரி 15 ரூபாய்க்கு பாட்டில் வீட்ல பண்ணா ஓகேயா? அதெல்லாம் இருப்பாங்க சார். சொல்லி இதுதான் உண்மை. விவசாயம் இல்லைன்னா காரணமே கம்பெனி வந்துச்சு, தனியார் கம்பெனி வந்துச்சு. அடுத்தது வந்து ஒயிட் ஷாப் ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு. இப்ப பாரு இங்க கள்ளக்குறிச்சியில என்ன நடக்குது. அது அவங்க காய்ச்சறது. நான் காய்ச்சறத போய் நின்று நேரில் பார்த்துருக்கேன். நான் குடிக்கிறது இல்லை, அது விட்டுருங்க. ஆனால் காய்ச்சறது என்ன கேட்டால் தப்பு கிடையாது. என்ன போட்டு காய்ச்சறாங்கன்னு தான் முக்கியம். சரி நாங்களும் வந்து கொஞ்சம் சாராயெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அதை கொண்டு வரல, எனக்கு தேவையில்லை. கற்று கொடுத்துட்டு அவர் வந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கோன்னாரு. அது என்னன்னு சொல்கிறேன். சரி கத்திரிக்காய் வளர்க்குறோம். கத்திரிக்காயில வந்து வைரஸ் பிரச்சனை வருதா? இலை குருத்து பூச்சி வருது. பூச்சி இல்ல, வைரஸ் பிரச்சனைனா இலை சொல்லணும். நாங்க முதல்ல அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் பண்ணியிருக்கோம்னா இயற்கை விவசாயம் பண்ணி இருக்கிற எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு மான் தொல்லை வந்திருக்கு, யானை தொல்லை வந்திருக்கு, காட்டுப்பனி தொல்லை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு காட்டுப்பனி தொல்லை, மயில் தொல்லை தான் சார் அதிகம். அதெல்லாம் நாங்கள்
நாங்க வந்து போட்ட உடனே மான் வந்துடும். மானை கூட நாங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். பல்லு இருக்கா? நல்ல பல்லு இருக்கா? இது இருக்கு சார், 200 மைலுக்கு இருக்கு. காட்டு பண்ணி தொலைக்கு நான் இப்போ ஒன்று சொல்றேன். அதிகமாக சார். காட்டு பண்ணி கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். காட்டு பண்ணி இப்பதான் சார் கோழியெல்லாம் சாப்பிடுதா? வந்து கோழியெல்லாம் தின்னுட்டு போகுமா? இல்ல சார். காட்டு பண்ணி வந்து கோழி காட்டு பண்ணி வந்து அந்த கூட வருமா? முடி போட்டா கூட வருமா? நாட்டு பண்ணி முடி போட்டால் ஒரு வராதுன்னு சொல்கிறாங்க. காட்டு பண்ணி இவ்வளோ பெரிய பல்லு இருக்கும். அந்த மாதிரி இருக்கு சார். சார் இருக்கு சார். அதாவது உதட்டுக்கு மேல ஒரு 2 அகலம் வெளியே வந்திருக்குது, பார்த்துருக்குறேன். அது முட்டிக்குன்னா அவ்வளோதான். 200 கிலோ இருக்கும். 2 கிலோ பார்த்துருக்குறேன். சரி, இதெல்லாம் கூட நம்மளால வந்து கட்டுப்பாடு படுத்தணும். யானை கூட நாங்க இருக்கிற இடத்துல யானை தொல்லை வரும். யானை வந்து கட்டுப்பாடு அது கூட முடியும். நீங்க அதான் பேச போறோம்ல. சரியா? முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வேணும் இன்னும் யாரும் சரியா சொல்லல. அது எவ்வளவு ரூபாய் இருந்தா நீங்க அந்த வேலைக்கு போகாம இங்க இருப்பீங்க? அங்க யாருமே குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வேணும்? 25 மூட்டை வேணும்னா பாருங்க. 25 மூட்டை இல்ல மாச கணக்கில் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வேணும்? மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு சொல்லுங்க எவ்வளவு கிடைச்சா? 30,000. கால்குலேஷன் போட்டா ஒரு நாளைக்கு அப்ப 200 ரூபாய் இல்ல கூலி விவசாயிக்கு. இல்ல மொத்தம் எல்லா செலவெல்லாம் போய் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வரணும் ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்க. மூட்டையில் காசு மாசத்துக்கு எவ்வளவு காசு வேணும் உனக்கு? வெளியில வேலைக்கு போக கூடாது, இங்கே இருந்தா போதும். வெளியில வேலைக்கு போவாது இருந்தாங்கன்னாக்கா கம்மியா கிடைச்சா கூட பரவாயில்ல சார். ஐயா அது கேட்கல, நீங்க எவ்வளவு மாசம் எதிர்பார்க்கறீங்க? நீங்க கால்குலேஷன் பண்ணி ஒரு நாங்க எப்படி கால்குலேஷன் எங்களுக்கு நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஒரு மூட்டை சொல்றேன். சொல்லாதீங்க. அது இல்ல. விவசாயி தான் அறிவாளி. எவ்வளவு 50,000 வந்தா ஓகேவா? மாசம் 50,000 எல்லாம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் சார். எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் இருந்தா போதும் சார். குறைச்சி சொல்றேன். 25,000 வந்தா போதும். சார் ஒரு ஏக்கருக்கு 15,000 இருந்தா போதும். சரி, 3 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை வச்சு பயன்படுத்தி 50,000 கொடுத்தா போதும். அவ்வளோ ரைட்டா? மாசம் 15 ஒரு ஏக்கர் இருந்தா ஆமா, ஓகே. கம்பெனில கிடைக்கிற சம்பளம் எங்களுக்கு இங்க கிடைச்சா நாங்க போக மாட்டோம் சார். சரி, அந்த ஒரு ஏக்கர்ல என்ன விதைச்சு உங்களுக்கு வேணும்? அடுத்தது இங்க என்னெல்லாம் போடுறீங்க? இங்க வந்து நான் புதுசா வெளியில இருந்து ஒண்ணும் கொண்டு வரல. வேர்க்கடலை போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம், வெண்டைக்காய் போடுறோம், நெல் பயிர் போடுறோம். அடுத்தது வந்து முக்கியமா நெல் பயிர் அதிகம். உளுந்து எள்ளு, உளுந்து உளுந்து போடுறீங்க. உளுந்து போடுறோம். இதெல்லாம் போடுறோம் சார். நெல்லுல தான் இந்த பூமியே வாழ்ந்துருக்கு. சரிங்களா? நீங்க சரி நெல்லா வித்துடுறீங்களா இல்ல அரிசி பண்ணி வைக்கிறீங்களா? சார் வந்து இயற்கை சண்பக விவசாயம் பண்ண இயற்கையோ செயற்கையோ கணக்கில் நெல்லா விற்கிறீங்களா? நாங்கெல்லாம் ஆர்கானிக்ஸ்ல இருந்து எப்போ வெளியே இருக்கோம் சார். சரி, நான் ஆர்கானிக்னு நான் வரலையா? நான் இப்ப பணத்தை பத்தி பேசுறேன். அதுதான் சார். நாங்க சரி, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஐட்டம் நீங்க பாதி பண்ணா கூட உங்களுக்கு வந்து அது லாபம் இருக்கும். சரியா? 100% எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாள் எப்படின்னா 100% இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனாலும் உங்கள் செலவு கம்மியான சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் சார். சரி, பூச்சி மருந்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? 5,000 ரூபாய் சொல்லுங்க. அவ்வளோதானா? ஒரு ஏக்கர் இல்லை 3 தான். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சொல்லுவோம்? 50,000 கொடுத்து 40,000 கொடுத்து 25,000. நான் போல ஏக்கரை பொறுத்து சார். ஏக்கரை பொறுத்து. ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் தானா? இல்ல சார், ஒரு போகத்துக்கு ஒரு போகத்துக்கு ஒரு போகத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அது கரெக்ட். சரி, அடுத்த கேள்வி. நீங்க அந்த அடிக்கிற மருந்தெல்லாம் ஃபுல்லா கேக்குதா இல்ல சில சமயத்துல அதுக்கு மீறியும் வருதா? மீறியோட வருது சார். மீறி வருது சார். மீறி வருது சார். ரைட்டு ரைட்டு. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். அதனால தான் அதை காட்ட போறேன் நான். சரியா? நார்மலி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படின்னா இது கடைசியில் கற்றுக் கொடுங்குவாங்க. நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது முதல்ல தான் ஆரம்பிக்க போகிறேன். சரிங்களா? பூச்சி மருந்து எப்படி, பூச்சி கட்டுப்படுத்துறது எப்படின்னு எங்களுக்கு ஸ்பெஷலாக காமிச்சு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் முதல்ல விட்டோன்னே கத்திரி தோட்டத்தில் விட்டாங்க. ஒரு இலையாவது ஓட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கத்திரி இலை கூட இல்லைன்னா மருந்து அடிச்சான்னு முதல்ல நாங்கள் வந்து திரும்பி வந்து கேட்டோம். மருந்தே அடிக்கலாம் நாங்கள். அது எப்படின்னு கேட்டோம். அப்போ தான் ஆரம்பித்தாங்க எங்களுக்கு கிளாஸு. முதல்ல தோட்டத்துக்குள்ளே விட்டாங்க. கத்திரி இலை எல்லாரும் பார்த்துருக்கேங்க. ஓட்டை எல்லாம் பூச்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓட்டை இருக்குது. இதே யாருக்காவது இப்போ லைவாக பார்க்குறோன்னா பொள்ளாச்சியில் ஒரு கவுண்டர் இருக்கார். 150 ஏக்கர் இருக்குது. கத்திரி போட்டிருக்காரு. இதே இப்போ நான் காட்ட போகிறது தான் போட்டிருக்காரு.
போட்டு 2 மாசத்துல திரும்பி கூப்பிட்டு இது என்ன ரகசியம்னு கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா ஒரு கத்திரியில் கூட வந்து பூச்சி இல்லை. இது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது ஸ்ப்ரே பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பூச்சி வந்தால் மட்டும்தான் அடிக்கும். இஷ்டத்துக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்புறம் அதுவும் அடிச்சுக்கிட்டே இருந்தாக்கா மலட்டு தன்மை சார். பூ எடுக்காது, காய் பிடிக்காது. ஏன்னா பூ எடுத்தா பத்தாது. இன்னைக்கு நான் அதை பற்றி பேச போகிறேன். அதுக்குன்னு ஒரு பூச்சி வந்து அந்த பூவில் வந்து போய் வைக்கணும். நீங்கள் மருந்து அடிச்சீங்கன்னா பூச்சி செத்துரும். முக்கியமான பூச்சி மருந்து அதானே பூச்சி செத்துரும். பூச்சி செத்துரும். அந்த பூச்சியை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேச போகிறோம். அது எங்கேயுமே ஜாஸ்தி கிடைக்காது உங்களுக்கு. எங்களுக்கு இடம் கஷ்டம். சரிங்களா? சரி, நீங்கள் இப்போ இத்தனை பேசணுமே. விவசாயத்தில் லாபம் இல்லைன்னா விவசாயம் பண்ணி யூஸ் இல்லை. இயற்கையாக இருக்க மருந்து அடித்தா இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு மருந்து அடிக்கிறதோட மருந்து அடிக்காமல் எனக்கு லாபம் ஜாஸ்தினா மருந்து அடிக்காமல் இருக்கணும். அவ்வளோதான். கரெக்டா? மருந்து தேவையானதான் அடிக்கிறோம். கரெக்டா? நான் டிஏபிக்கோ யூரியாக்கோ அதெல்லாம் அது வேற கதை. யூரியா பற்றி நான் இப்போ பேசல. சரி, யாருக்காவது களை பிரச்சனை இருக்கா? இப்போ நான் சீக்கிரம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் தான். களை பிரச்சனை இருக்கா? களைக்கொல்லி எவ்வளோ அடிக்கிறீங்க? களைக்கொல்லி இப்போ 14 டேங்க் இருக்கு. 2000 ரூபாய். எவ்வளோ ரூபா? அது மொத்தம் எவ்வளோ? மொத்தமா சார், மொத்தமா வந்து இப்போ அடிச்சது வந்து 12000 ரூபாய். 12000 ரூபாய். எத்தனை ஏக்கரு? 1 ஏக்கருக்கு அடிச்சது. 1 ஏக்கருக்கு 12000 1.5 ரூபாய். ஏக்கர். 1.5 ஏக்கர் இருக்கா? யூரியா இருக்கா? யூரியா. யூரியா 10% தண்ணியில் கலந்து அடிச்சு பாருங்க. அடுத்த நாள் எல்லாம் கருகிடும். நாங்கள் ஆமாம் சார், நான் டெஸ்ட்டுக்கு ஒரு பில்லு மேலே அடிச்சேன் சார். கருகிடுச்சா? பில்லு கருகிடுச்சு. நான் பார்த்தீனியம் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீனியம் அவ்வளோ கஷ்டம். ஏக்கரா வந்து ஒன்றும் வேணாம். நீங்கள் வந்து 300 லிட்டர் 200 லிட்டரில் 10% அவ்வளோ 20 கிலோ. எவ்வளோ? 200 ரூபாவா? யூரியா என்ன விலை இப்போ? யூரியா வந்து 290 கிலோ சார். 300 ரூபாய் கிலோ. ஆமா, மூட்டை சொல்லுங்க. 50 கிலோ சார். நான் 20 கிலோ யூரியா 200 லிட்டர் 10%. அது மட்டும் தான் சார் கம்மி. டிஏபி பத்தி பேசுறேன். நான் யூரியா பத்தி பேசுறேன். யூரியா மாதிரி ஒரு களைக்கொல்லி வாழ்க்கையிலேயே கிடைக்காது. நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன். காஞ்சிருக்கு. ஏன்னா ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா இந்த கிளைபாசேட்னு ஒன்று. கிளைபாசேட் தான் அவங்க சொல்ற ரவுண்ட் அப். அது வந்து எல்லா ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் எல்லா, அதாவது சரி, இன்னைக்கு நான் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. நான் செலக்ட் சார் யூரியா கிடைக்குமா? நீங்க வைக்கலாம் தெரியும். நான் செலக்ட் சொல்கிறேன். அந்த பார்ட்டியில் வந்து அது ரெஸ்டட் போகுது. அதான் சார் சொன்னா சரி, 2 ஐட்டம்மா. கல் உப்பு, யூரியா. யூரியா இல்லை இயற்கை விவசாயம்னா மாட்டு மூத்திரம். மாட்டு மூத்திரம் இல்லைன்னா மனுஷன் மூத்திரம். மனுஷன் மூத்திரம் யூரியா தானே. யூரியா மாதிரி ஒரு சிறந்த களைக்கொல்லி வாழ்க்கையில் கிடைக்காது. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தீனியம் ஒரே நாளில் காஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து இப்போ வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா சரி, நான் சொன்னதெல்லாம் வந்து டிஎன்ஐயூவில் தெரியும். ஏன்னா என் கூட வந்ததே அக்ரி சயின்டிஸ்ட் தான். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இதெல்லாம் ஏன் வெளியில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொன்னேன். சரி, எல்லாரும் யூரியா எத்தனை பேர் போட்டிருக்கீங்க வயலில்? போட்டுட்டு அடுத்த நாள் வந்து கொதிக்காதா? கொதிக்கும் சார். அப்புறம் நீங்கள் தான் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பயிரும் கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அந்த தீஞ்சி போகிறதா நான் இப்போ சொல்கிறேன் களைக்கொல்லி. அதாவது அளவுக்கு அதிகமா போட்டா அது வந்து தீஞ்சு போயிடும். இப்போ பயிர் இருக்குது, நெல் பயிர் இருக்குது, பில்லு இருக்குது. சேர்ந்து மருந்து போடும்போது அதுக்கு பெண்டிமெத்லின் தானே போடுவாங்க. பெண்டிமெத்லின் போட்டால் எல்லா புல்லும் போகாதுன்னுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் தேவையில்லை. சரி, ஒரு காரியம் தெரியுமா? புல் இருந்தா என்ன, இல்லாட்டி நான் உங்களுக்கு விளைச்சல் வந்தால் போடுமா இல்லையா? அது போடுவோம். புல் இருந்தா என்ன, இல்லாட்டினா விளைச்சல் வரணும். ரைட். நம்மளுக்கெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும் இன்னைக்கு என்ன வேணாம் என்ன வேணான்ட்டு. நான் மற்றவங்க மாதிரி ஒரு விளம்பரமோ ஒரு இதுக்கு பிரச்சாரத்துக்கோ வரல. உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து லாபம் ஜாஸ்தி ஆச்சுன்னா மருந்து அடிச்சிங்கனாலும் சரி, மருந்து அடிக்கலைன்னா சந்தோஷம். அடிச்சே ஆகணுமா? சரி, அடிங்க. சரியா? அடிக்க தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சரி, இன்னைக்கு முதல்ல இங்கே ஆரம்பிப்போம். பணத்தை பற்றி ஆரம்பித்தோம். பணத்தில் ஆரம்பிக்கிறோம். சரியா?